ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2018 வெளியான சீலா ஷோ அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் நிறைய பேர் நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க. பார்க்குற எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய அம்மாவை காரணமாக காட்டி எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல ஆண்களால் ஹீரோயின் நிராகரிக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஒரு 5 வருஷம் கல்யாண டாபிக் எடுக்காதீங்க, எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற அந்த ஒரு பாயிண்ட்டே பேட் இம்ப்ரெஷனாக தான் இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் படம். இது ரொம்ப அருமையான ஒரு படம், ஒரு ஃபீல் குட் படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் அர்ஜுன். எனக்கு 25 வயசு ஆகுது. நான் ஷார்ட் டெம்பரும் கூட. பொதுவாக 25 வயசு பசங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று வேலை, இன்னொன்று திருமணம். எனக்கு வேலையை பற்றி பிரச்சனை கிடையாது, நல்ல ஜாப்பில் தான் இருக்கிறேன். அண்ட் ஃபினான்சியலாகவும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். 2வது திருமணம். எனக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்சது சல்மான் கான் மற்றும் ஹனுமான். இவங்க 2 பேருமே பேச்சுலர் தான். ஆனால் என்னுடைய அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கடவுளே என்னோட பையனை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள்கிட்ட கூட்டிட்டு போக தெரிஞ்ச என்னோட அம்மாக்கு எந்த கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு தெரியல. என்னுடைய ஹனுமான் கிட்டேயே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் அவர்கிட்ட டீல் பேசிட்டேன். கடவுளே என்னுடைய அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டுரு அப்படின்ட்டு. காலையில எழுந்து ஹாலில் வந்து உட்கார்றாரு. ஹீரோடைய அப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டா அப்படின்னு சொல்றாரு. எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு கண்டிப்பா ஹீரோக்கு தெரியும். சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்ல, அப்பா 26 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பா அம்மா ஓகே பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய அம்மா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுடா, உடனே வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தீங்களா அம்மா பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அம்மாவை பிடிச்சி போய் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்திருக்கு. பட் எனக்கு எந்த பொண்ணை பார்த்தும் கல்யாணம் அப்படின்ற எண்ணம் வரல. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்குற வரைக்கும் நானும் வெயிட் பண்ணலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன்டா அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஒரு 5 வருஷம் என்ன ஃப்ரீயாக விட்டுருங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம், அது வரைக்கும் கல்யாண டாப்பிக்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டும் பாருக்கு போகும்போது அங்கே பாடுறா உள்ள வந்திருக்கிறவங்கெல்லாம் ஒன்று மனைவியை கூப்பிட்டு வரானுங்க, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரானுங்க, நம்ம கேங்கில் மட்டும்தான் பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இப்போ என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஏண்டா நம்ம கேங்கில் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக மட்டும் கிடையாது, உனக்கு ஒரு மனைவி வந்தா அப்படின்னா எனக்கு ஒரு சிஸ்டர் கிடைப்பா, என் மனசுலையும் நிறைய வேதனை இருக்குது, அதை உங்ககிட்டலாம் ஷேர் பண்ண முடியாது, நீ கல்யாணம் பண்ணினா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைப்பா, அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கும்போது, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன், எங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ரொம்ப வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அம்மா பாஸ்கோட மீட்டிங் இருக்கு, நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும்டா காலையில நீ ரொம்ப நேரம் தூங்கும் போதே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான நாள் தான் அப்படின்ட்டு, சரி சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சிருக்க, டிராவல் பண்ணும்போதே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நீ ஜீனியஸ்மா அப்படின்ட்டு உடனே ரெடி ஆகுறாரு. ஹீரோட அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க. உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்டா அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. நீ ஆஃபீஸுக்கு போ, நீ போனதுக்கு அப்புறம் கால் பண்ற அப்படிங்கும்போது, இப்பவே சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. இல்ல நீ போ, நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரின்னு கேட்டுட்டு கிளம்புறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு லவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆஃபீஸ்ல லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணை முறையா பார்த்துருக்காரு. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நான் உன்னை பார்த்த உடனே காதல் வயப்பட்டுட்டேன் அப்படின்னு இமெயிலே லவ் லெட்டர் ரெடி பண்றாரு. அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டு ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வரும் அப்படின்ட்டு. உடனே ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒவ்வொரு பொண்ணா வந்து ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, இவர் அந்த பொண்ணுக்கு அனுப்பல, ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற எல்லோருக்கும் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு. அது மிஸ்டேக்கா தான் சென்ட் ஆயிருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட விடாம அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற கல்யாணமானவங்க, கல்யாணமாகாதவங்க, ஆண்கள், பெண்கள்னு எல்லோருமே வந்து திட்டிடுறாங்க. இதனால இவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுது. ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஹீரோவும் வராரு. வந்து பாஸை மீட் பண்ணவும், கிளைண்ட்டை நேரடியாக மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பேச, நம்ம ஹீரோடைய அம்மா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாஸ் கிட்ட, சாரி பாஸ், நான் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு வரும்போது ஃபோனை ஆன் பண்ணா அப்பவும் நம்ம ஹீரோடைய அம்மா கால் பண்ணுறாங்க. தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியும் கல்யாண மேட்டரா தான் இருக்கும், நான் கேஃப்டேரியாவில் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு தனியாக போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறத முழுசாக கேளுடா, பேச சண்டை பிடிக்க கூடாதுன்னு அப்படிங்கும்போது, சரிம்மா சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. உனக்கு இப்போ 25 வயசு ஆகுது, கல்யாணம் வேண்டாம், 5 வருஷம் டைம் வேணும்னு கேட்குற, 5 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு 30 வயசு ஆயிரும், பொண்ணு தேட ஆரம்பிச்சோம்னா பொண்ணே கிடைக்காதுரா, 25 வயசுல வெளியே வந்த அப்படின்னா உனக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் 30 வயசுல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீ என்ன தெரியுமா சொல்லுவ, ஏமா நான் தான் புரியாமல் அப்படி பேசிட்டேன்னா நீங்களாவது என்னை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும்ல, இப்போ பாருங்க எனக்கு பொண்ணே கிடைக்கல, எல்லா பிரச்சனையும்
பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு எங்க 2 பேர்த்த சொல்லிடுவடா. அதனால இப்பவே நான் சொல்றதை கேளு அப்படிங்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற சடங்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. பொண்ணு வீட்டுக்கு போய் உட்கார்றது, பொண்ணு வந்து காஃபி கொடுக்கும், அப்புறம் பொண்ணும் பையனும் தனியாக பேசணும், அவங்க பேசுகிற அந்த 5 நிமிஷம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்ல, சரிடா பொண்ணு வீட்டுக்காரங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், ஈவினிங் நீ கண்டிப்பாக வா, உனக்கு கண்டிப்பாக 200% அந்த பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு ரொம்பவே அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. சரிம்மா அப்படின்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கான இன்ட்ரெஸ்டே இல்லை. உடனே ஹீரோட ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னடா என்னுடைய அம்மா கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க, எனக்கு ட்ரீம் எல்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் உனக்கு என்னடா ட்ரீம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணும் அப்படின்றது ஆசை, அதோட விலை 20 லட்ச ரூபாய் வருது, என்னோட லைஃப் சேவிங்ஸாக 12 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறேன், ஒரு 8 லட்ச ரூபாய் லோன் போட்டு அந்த காரை வாங்கலாம்னு நினைக்கிறேன், இதே கல்யாணம் ஆச்சுன்னு வையன் என்னோட மனைவியை எதுக்கு அந்த கார் வாங்குறீங்க அப்படின்னு தடங்களாக வந்து நிப்பா. சுற்றி இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு நீங்கள் இந்த கார்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இருக்கலாம்ல அப்படின்னு எல்லோரும் என் வாழ்க்கையில் மூக்க நுழைக்க ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு பிடிக்காதுடா. மேரேஜ் அப்படின்றதே காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒத்தையில் யூரோப் ட்ரிப் போகணும் அப்படின்னு ஆசை. அங்கே இல்லாத பொண்ணுங்களாடா, இதே கல்யாணம் பண்ணனா அப்படியெல்லாம் அங்கே போய் ஜாலியாக இருந்துட முடியுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடா உன்னுடைய அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய அம்மா இந்த பொண்ணுக்கு 200% அஷூரன்ஸ் தராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பா. இப்போல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஒழுங்காக கல்யாணம் பண்ணுற வழியை பாடுறா அப்படிங்கும்போது, என்னடா நீ என்னோட அம்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க, நீ என் கூட வா, ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன், ஆனால் நீ அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டேன்னா நான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன், வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் லிஃப்ட்டை ஆன் பண்ணால் லிஃப்ட் வேலை செய்யறதில்ல அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாரு. ஹீரோடைய வீடு 14வது மாடியில் இருக்குது. இப்போ 14வது மாடி வரைக்கும் மேலே போகணுமே அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் வேகமாக போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏறுறாரு, அவரால் முடியல, உளுந்து உட்காந்து படுத்து எந்திரிச்சு ஃபைனலி நம்ம ஹீரோடைய வீட்டையும் ரீச் பண்ணுறாங்க. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, என்னம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க யாரையுமே காணோம், உங்களையும் வீட்டில் காணுமே அப்படிங்கும் போது, அப்போ தான் ஹீரோடைய அம்மா ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. நீ தானடா சொன்ன எல்லோரும் முன்னாடியுமே பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட பேசி பிடிக்க மாட்டேது அப்படின்ட்டு, அதனால தான் அந்த பொண்ணையும் உன்னையும் மட்டும் தனியாக மீட் பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் இந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டட் அம்மா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா, பொண்ணு வீட்லேயே நான் பேசிட்டேன், கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு சுஜித் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு நம்ம ஹீரோடைய அம்மா சுஜித்தை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுறாங்க. இவன் இருந்தானா கண்டிப்பாக எல்லாம் சொதப்பிடும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தனியாக பேசணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு, உங்கள் அம்மா பேசின பேச்சுக்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக எதுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகணும், எப்படியே ரிஜெக்ட் பண்ண தான் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவரும் சட்டையை போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வெளியே நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஹீரோனுடைய பேர் அஞ்சலி. ஃபோனில் நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹாய்னு சொல்லி ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ ஷார்ட்ஸை எடுத்து வச்சாரே தவிர போடவே இல்லை, ஜட்டியோட வந்து கதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு இந்த பொண்ணு ஷாக் ஆகுது அப்படின்னு கீழே பார்த்து இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ சாரி அப்படின்ட்டு கதவை லாக் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஷார்ட்ஸை போட்டுட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறது, அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோடையே வந்து டோர் ஓப்பன் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, அஃப்கோர்ஸ் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே கிடையாது. ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் கன்வர்சேஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களே வாண்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தையும் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறது, சரி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இன்னும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிச்சனுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ ஃப்ரிட்ஜில் ஹீரோடைய அம்மா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. அவளுக்கு பைனாப்பிள் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அந்த ஜூஸ் அவளுக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுற வழியை பாரு அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோடைய நோக்கம் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா, ஏன்னா அவருக்கு தான் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே. தண்ணியை மட்டும் கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போவே எனக்கு இந்த கல்யாணத்துலாம் விருப்பம் கிடையாதுங்க, என்னுடைய அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கும் சில ட்ரீம் எல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு மறுபடியும் தண்ணி வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மா போட்டு வச்சிருக்கிற அந்த பைனாப்பிள் ஜூஸை எடுத்து கொண்டு போய் கூல் படுத்திடலாம் அப்படின்னு ஹீரோன்ட்ட கொண்டு போய் நீட்டாக இது என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு பைனாப்பிள் ஜூஸ் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை வாங்கி குடிச்சிட்டு ஹீரோயின் கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னை பார்த்தா ஜோக் மாதிரி இருக்கா, அப்புறம் எதுக்காக என்னை இவ்வளோ தூரம் வரவழைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, என் தப்பு எதுவுமே கிடையாதுங்க, என்னுடைய அம்மா அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியுது உங்களுடைய நேரமும் வேஸ்ட் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும்போது நான் என்னுடைய அம்மாவுக்கு என்னென்னு பதில் சொல்லுவேன். சரி விடுங்க, இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை பொண்ணு பார்க்கறதுக்கு
பார்க்கறதுக்காக வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்கிறான். வந்த உடனே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிப்பா, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா கல்யாண வேலைகளை தொடங்கலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஹீரோனுடைய தங்கச்சியும் பாட்டியும் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோன் சொல்றாங்க, என்னோட அம்மாவுக்கு பைப்போலார் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு, சீக்கிரமா குணப்படுத்திடலாம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்ட்டு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கால் பண்ணி உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, பையனுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் உன்னோட அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, உனக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னோட அம்மாவை நீ தான் கேர் பண்ணிக்கிற மாதிரி வரும், ஸோ என் பையன் மேலே தான் எல்லா செலவுகளும் வந்து விழும், அதனால் இது செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இது வரைக்கும் என்னுடைய அம்மாவை நான் பார்த்துக்கிட்டேன், இதுக்கு மேலேயே எனக்கு பார்த்துக்க தெரியாதா, விடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோனுடைய மாமா சொல்கிறாரு, உன்னோட அம்மாவை காரணம் காட்டி தான் எல்லோருமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த முறை உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது உன்னோட அம்மாவை நாங்கள் வெளியே கூப்பிட்டு போயிடறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு வரன் வருது. அப்போ ஹீரோனுடைய அம்மாவை வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீங்கள் ப்ராட் மைண்டடான ஆளுங்க, அவங்க அம்மாவோட இஷ்யூ தெரிஞ்சும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னு சொல்லும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மூலமாக எல்லா விஷயமே தெரிய வருது. இதை ஹீரோயின் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்கள் கிடையாதுமா, உங்கள் அம்மாவையே பார்த்துக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குது, பட் அதை சொல்லாமல் மறைச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க இல்லையா, அது ஒன்றும் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோனும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு ரொம்ப டிப்ரெஷன், என்னால் தான் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோனுடைய அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமே வந்து அவங்க அந்த ஒரு எபிசோடை ரிப்பீட் பண்ணுறது கிடையாது. இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இந்த டைம்லலாம் ஒரு ஃபீலிங் வெளிப்படும் இல்லையா, அந்த ஃபீலிங்கோடைய வெளிப்பாடாக தான் ஒரு எபிசோடை ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் மட்டும்தான் இவங்க அந்த பைப்போலார் டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க, மற்ற நேரத்துலலாம் நார்மலாக தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுனால தான் என் பொண்ணுக்கு கஷ்டம் அப்படின்னு மாடியிலிருந்து குதிக்கிறதுக்காக போயிடுறாங்க. சரியான நேரத்தில் ஹீரோன் அவங்க அம்மா காலை பிடிச்சதுனால அவங்க அம்மானால கீழே விழ முடியல. அணு அப்படின்னு சத்தம் போட ஹீரோனுடைய தங்கச்சி வந்து பிடிச்சி ஏமா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நான் இல்லைனா உங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அழுவுறாங்க. என்னோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வருவாமா, அது வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. இந்த கதையை கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. காரணம் என்னன்னா, ஒரு பிறந்ததுலேருந்தே லக்ஸுரி லைஃப்பை தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்கப்புறமும் ஹீரோயின் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, பிம்பிள்ஸ் இருக்குது, பல்லு சரியில்லைன்னு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாஷிங் மிஷினா ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு விலைக்கு வாங்குறதுக்கு அப்போ கூட டவுரி நாங்கள் தானே தரோம் அப்படின்னு சொல்லவும், எவன் அப்படி சொன்னான்னு சொல்லுங்க, அவனை கொன்று போட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவீங்க ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கும் போது ஹீரோ அப்படியே தலையை குமிறாரு. சும்மா சொன்ன பால்கனியில் போய் நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் ஏன் இந்த அரேஞ்ச் மேரேஜில் வந்து விழுந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஹைதராபாத்தில் 2 டைப் ஆஃப் பொண்ணுங்க இருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க இல்லை சிங்கிளாக இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற பொண்ணு சிங்கிளாக இருக்காது, சிங்கிளாக இருக்கிற பொண்ணு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஏன் அரேஞ்ச் மேரேஜ் மார்க்கெட்டில் வந்து விழுந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் ஹேண்ட்ஸமான பசங்க இருக்காங்க, ஆனால் எல்லோரும் டூரிஸ்டாக தானே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது, ஹலோ நான்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா சம்மந்தம் ஓகேன்னு நினச்சிப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. கிடைப்பான்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் கட்டிக்க மாட்டீங்க கரெக்டாக அப்படிங்கும்போது ஹீரோ தலைக்கு மீறாரு. சும்மா சொன்னேன், உங்களுக்கும் நல்ல பொண்ணு 5 வருஷத்துக்கு அப்புறம் கிடைப்பா அப்படின்ட்டு இவங்க கிளம்பும் போது ஹீரோ ஹக் பண்ணுறதுக்காக வராரு. ஹக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், ஹேண்ட் ஷேக் கொடுத்தா போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோடைய மனசுக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுது, ஒரு கனெக்ஷன் உருவாகுது. பட் அவரால் அதை வெளிப்படுத்த முடியல. உடனே வெளியே ஓடி வந்து பார்க்குறாரு. ஹீரோன் அந்த ஸ்டெப்பு கிட்ட அப்படியே சாஞ்சு நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறோம், சொன்னதுக்கப்புறம் அம்மாவோடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும், எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு நம்மளும் மாப்பிள்ளை பார்க்குறோம், எல்லோரும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிறாரு. 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. டக்குன்னு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. சரி அர்ஜுன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கிளம்புறேன்னு சொல்கிற அப்படிங்கும்போது, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நமக்குள்ளே ஒரு கனெக்ஷன் உருவாயிருக்கு, அது உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ட்ரீம் இருக்குது, கார் வாங்கணும், யூரோ ட்ரிப் போகணுன்னுலாம் சொன்னேன், இப்போ நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, நாளைக்கு மைண்டு மாதிரி என்னை வேணான்னு சொன்னீங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, சம்மந்தம் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் என்னோட அம்மா உயிரோடையாவது இருப்பாங்க, சம்மந்தம் ஓகே ஆகி கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உயிரையே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி எனக்கு டைம் கொடு, நம்ம டேட் பண்ணலாம், அது மூலமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் டைமே கிடையாது, எஸ் ஆர் நோ சொன்னேன்னா நாளைக்கு நான் வேறு பையனை பார்க்கறதுக்காக போவேன், எஸ் சொன்னேன்னா அடுத்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக ஹீரோனுடைய தங்கச்சிக்கிட்ட இருந்து ஃபோன் கால், அம்மா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அங்கே ஒரு டெலிவரி பாய் டோர் லாக் பண்ணாமே போகிறீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனோட தங்கச்சி கண்டுக்காமல் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப
ரொம்ப வேகமாக ஸ்டெப்பில் இறங்கி வரும்போது நான் காரில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வராரு. ஹீரோயின் காரில் ஏறதுக்கு யோசிக்கிறாங்க. இங்கே ஆட்டோ கேப்லாம் கிடைக்காது, வா நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் இறங்கி நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்களே தவிர ஹீரோட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஹீரோ உள்ளே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உள்ளேயும் வந்துடுறாரு. ஹீரோனுடைய தங்கச்சி ஹீரோவை ஃபோட்டோவில் பார்த்துருக்குறாங்க. ஓ இந்த சம்மந்தம் ஓகே ஆயிடுச்சு போல, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினுடைய தங்கச்சியும் பாட்டி வந்து ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஆனது மாதிரியே. அப்போ டாக்டர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கார்டை கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, கார்டு வீட்டில் இருக்குது டாக்டர், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது தங்கச்சியும் பாட்டியும் இதோ மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி பேச ஹீரோனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவங்களே முடிவு எடுக்கவே இல்லை. ஹீரோ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் ஆட்டோ கேப் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வந்து வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் ஓகே அப்படின்னு காரில் ஏறிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் விட்டுட்டு நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி காரில் ட்ராவல் பண்ணி போகும்போது ரோட்டு கடையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு பசி பட்டையை கலப்புது. சாப்பிட்டுட்டு போகலாமா, மணி 11:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இந்த நிலைமையில எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது உனக்கு பசிக்குது அப்படின்ட்டு, சரி வண்டியை ஓரமாக நிப்பாட்டு நீ சாப்பிடு அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படிங்கும்போது பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது சரி நீ இவர் போய் இட்லி ஆர்டர் பண்ணுறாரு. உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், என் மேலே இருக்கிற கோவத்தில் சாப்பாடு மேலே காட்டாத, வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு நேராக நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாங்க. காரை விட்டு இறங்கி நெடுன்னு உள்ளே போயிடுறாங்க. என்னடா இது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாலே அப்படின்ட்டு ஹீரோவும் நேராக ஹீரோனோட வீட்டுக்கு போக இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த டெலிவரி பாய் டோர் ஓப்பனில் இருக்குன்னு தகவல் கொடுத்தார் இல்லையா, அந்த டெலிவரி பாய் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருந்திருக்கிறாரு. ஒரு இரும்பு ராடால் நம்ம ஹீரோடைய மண்டையிலே அடிக்க ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனடியாக அந்த டெலிவரி பாய் ஹீரோனுடைய ரூம்குள்ளே போக உள்ள நம்ம ஹீரோன் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ கண் முழிக்கிறாரு. டோர் லாக்ல இருக்கு. ஹீரோன் உள்ள காப்பாத்துன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ண முடியல. உடனே பக்கத்து வீட்டு கதவையெல்லாம் தட்டி விட்டுறாரு. இந்த பொண்ணு ஆபத்தில் இருக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுடைய ஜன்னல் வழியில வராரு. இது ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் அப்படின்றதுனால ரொம்ப ஹைட்டா தான் இருக்கு ஹீரோனோட வீட்டு ஜன்னல். கஷ்டப்பட்டு அந்த ஜன்னல் கிட்ட வராரு. கீழே நிறைய பேர் நின்றுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ ஜன்னல் வழியில பார்த்துட்டு இப்போ யாரை காப்பாத்துறது அப்படின்னு சொல்றாரு. உள்ள அடி வாங்கிட்டு இருக்கிறது அந்த டெலிவரி பாய். நம்ம ஹீரோயின் தான் சரமாரியா போட்டு அடிச்சுட்டு ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அக்கா என்னை விட்டுருங்கக்கா, தப்பு பண்ணிட்டேங்க்கா விட்டுருங்கக்கா அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ உள்ள போயிட்டு சரி அவனை விட்டு தெரியாம பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன் தெரியுமா அர்ஜுன் அப்படிங்கும்போது நான் இங்கே இருக்கேன்ல ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கும் போது இந்த டெலிவரி பாய் அந்த ரூமை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் கையில் வச்சிருக்கிற அந்த இரும்பு ராடு கீழே விழுந்திருக்கும். அந்த இரும்பு ராடு எடுத்து ஒரே போடா போட்டுடுறாங்க. ஒரு செகண்ட் அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ போயிட்டு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோன்னு ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது இல்லை செல்ஃப் டிஃபென்ஸ் தான், கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும் போது பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்திருப்பாங்க, நான் தான் தகவலை கொடுத்தேன், ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே வந்திருக்கிறது போலீஸ்க்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் தகவல் கொடுத்துருக்காங்க. நீ யார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வீட்டை சர்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், திருடன் ஓடிட்டான் அப்படிங்கும்போது திருடன் ஓடிட்டான் அப்படின்னா என்னென்ன காணாமல் போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை செக் பண்ண சொல்லும்போது ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ சார் என்னுடைய மச்சானை கொலை பண்ணி போட்டிருக்காங்க சார் 2 பேரும் சேர்ந்து, இவன் என்னுடைய சொந்தக்காரன் தான் அப்படின்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது சார் இவன் எதுவும் பண்ண கிடையாது, அவன் வந்து அத்துமீறதுக்கு முயற்சி பண்ணா, நான் தான் இரும்புறால அடிச்சு கொலை பண்ணிட்டேன், செல்ஃப் டிஃபென்ஸ் தான் சார் அப்படிங்கும்போது உடனே ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் தான் வந்து அடிச்சு கொலை பண்ணேன், இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிடறாரு. நம்ம ஹீரோவை செல்லுக்குள்ளே வச்சுட்டு ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மை எதுன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க அவர் சொல்கிறது எல்லாமே பொய், நான் தான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து அடிச்சு கொன்னேன், எல்லா தப்பும் ஏன் மேலே தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. டெலிவரி பாயை ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, போகிற வழியிலேயே அந்த டெலிவரி பாய் கண் முழிச்சு எல்லோருமே பயமுறுத்திடுறான். ஐயோ என்னை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, எஸ்ஆர்லாம் அப்படின்னா வண்டியை நிப்பாட்ட சொல்லி இறங்கி ஓடிடுறான். உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சார் எவன் சார் இந்த பல்ஸ் எல்லாம் செக் பண்ணது, அவன் உயிரோட தான் சார் இருக்கிறான், இறங்கி ஓடிட்டான் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஏதாவது தேருமானு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோவை உட்கார வச்சு இங்கே பாரு நீ ஒரு மர்டர் பண்ணியிருக்க, மேலே கேஸ் போட்டேன்னா உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும், எனக்கும் நான் பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது சாமி தட்சணை எதிர்பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு புரியுது. சார் என்னுடைய அக்கௌண்ட்டில் 12 லட்ச ரூபாய் இருக்குது, அதை வேணா கொண்டாந்து கொடுத்துறேன் சார் அப்படிங்கும்போது அதெல்லாம் பத்தாது 20 லட்ச ரூபாய் வேணும்னு கேட்குறாரு. ஹீரோயின் தராதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் வந்து சார் என்னோட மச்சான் சாகவெல்லாம் கிடையாது, இப்போ தான் வீட்டிலேருந்து கால் வந்தது, உயிரோட தான் இருக்கிறானாமா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் 1 ரூபா கூட தர முடியாது, நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறோம், நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு மிரட்டி விட்டுறாங்க. ஹீரோவே பயந்துக்கிட்டு
யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் தைரியமா பேசுறாங்க. வெளியே வந்த உடனே ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. நீ பாட்டுக்கு அந்த பழைய ஏத்துட்டு உள்ள வந்து நின்றுட்டு இருக்கிறியோ, உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய காதலை வெளிப்படுத்துறாரு. அப்பவே ஹீரோனுடைய காலில் அடிபட்டுருச்சு. இவங்க 2 பேரும் இன்னொரு 1 கிலோமீட்டர் நடந்து போனாதான் இவங்களுடைய கார் இருக்கிற இடத்த ரீச் பண்ணுவாங்க. இப்போ எப்படி போறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாரு. உனக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோனை நிற்க வச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சுடுக்கெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஹீரோனை தூக்கிட்டு போய் கார்லையும் உட்கார வைக்கிறாரு. இதனால ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிருது. இப்போ ஹீரோனுடைய கார்லையும் ஒரு கட்டை போட்டு விட்டுட்டு அந்த மெடிக்கல் செலவு மொத்தத்தையும் அந்த இன்சூரன்ஸ் கார்டை வச்சு கிளைம் பண்ணுறாங்க. ஹீரோன் அவங்க அம்மாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பேசலான்னு வரும்போது, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கல, மணி 2:30 ஆகுது அப்படிங்கும்போது நான் போய் வெளியே அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் போயிட்டாரு அப்படின்னு மொட்டையாக ஹீரோனோட தங்கச்சி சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. இவ்வளோ தூரம் பழகிட்டு எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டானே அப்படின்னு மாடியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, தாத்தா இறந்து போகும்போது உங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, 46 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் உன்னுடைய தாத்தா இறந்து போயிட்டாரு, அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, அதுலேருந்து மீண்டு வரதுக்கே டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்ல, பாட்டி எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, என் லைஃப்பில் என்னை மதிக்காமல் போனவங்கள நானும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மீன் பண்ணியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ தெருவா அலைஞ்சிட்டு வேறு வழி இல்லாமல் ஹீரோடைய ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்குடா 11:30 மணிக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது மணி 2:30 அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இது 2:30 2:30 மணிக்கு இதுக்குடா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, மச்சி லைஃப் அண்ட் டெத் மேட்டரா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஆரஞ்சு ஜூஸ் வேண்டா அப்படிங்கும்போது, லைஃப் அண்ட் டெத் மேட்ரு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, பேச்சுலர் ரூமில் எங்கடா ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும், பீர் இருக்குது வேணா எடுத்துக்கோ அப்படிங்கும்போது, பீர்லாம் வேணாம் ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும், இந்த வீட்டில் இருக்குமா அப்படின்னு ஆப்போசிட் வீட் கதவை தட்டி விட்டுட்டு ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்டா என்ன மாட்டி விட்ட அப்படிங்கும்போது அந்த ஒரு லேடி பார்த்தீங்கன்னா பேபி அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாங்க. நீயா அப்படிங்கும்போது, எதுக்கு என்ன பேபின்னு கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது, என்னோட புருஷன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வரப்போறாரு, நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, சாரிங்க லைஃப் அண்ட் டெத் மேட்ரு, உடனடியாக ஆரஞ்சு ஜூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ஆரஞ்சு எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆரஞ்சு வேண்டாம் ஆரஞ்சு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்க உடனே அவங்களும் ஜூஸை போட்டு கொண்டாந்து கொடுக்க அந்த ஜூஸை வாங்கும் போது அவர் கீழே போட்டுறாரு. அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழே விழு தடுக்கி விட்டு அந்த ஒரு லேடியும் ஹீரோட ஃப்ரெண்டு மேலே விழ கரெக்டாக அந்த லேடியோட புருஷன் வீட்டுக்குள்ளே வந்து பெரிய பஞ்சாயத்தாகி ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பலார்னு அடி விழுகுது. அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு ஆரஞ்சு ஜூஸை கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த ஒரு ஆரஞ்சு ஜூஸை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்ததா சொல்கிறாரு. என்னடி நான் அடியை வாங்கி அந்த ஜூஸை வாங்கி கொடுத்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வாங்கினியா அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு போகிறாரு. ஏன்ட்ட இல்லடா ஏன்ட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோனும் தனியாக பேசுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இங்கே நடந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. எடுத்த உடனே நம்ம ஹீரோட்ட கோமா தான் பேசுகிறாங்க. செட் ஆகாது, ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தால் அவ்வளோதான், அதோட நிப்பாட்டிக்கோ, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், கிளம்பிக்கோ அப்படிங்கும்போது, சத்தியமாக நீ இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோனுடைய மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு போயிட்டான், வாழ்க்கையில இதே மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவான், இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அப்பாவும் விட்டு போயிட்டாங்க, மாமாவும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, சின்ன வயசுலேருந்து நம்ம தான் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம், இப்போ கடைசி நேரத்தில் இவனும் எஸ் சொல்லிட்டு கடைசியில் நோ சொல்லிட்டு போயிட்டானா நமக்கு தான் கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினுடைய மாமா வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வருவார். ஓ நீங்கள் தான் அர்ஜுனா, ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன சார் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, 13 வயசில் அஞ்சலியோட அப்பா இறந்து போயிட்டாரு, அப்போ தான் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ அஞ்சலி கிட்ட போயிட்டு என்னாலையும் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் இருக்கேன்ல, நான் தங்கச்சியும் அம்மாவையும் பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த வயசுலேயே தைரியமாக சொன்னவ ஸ்கூலுக்கு போயிட்டு அவளை விட சின்ன வயசில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்து அது மூலமாக வர சின்ன வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணவ இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இப்போ எனக்கு ஸ்டேபிளான பொசிஷன் இருக்குது, இப்போ நான் போனால் கூட கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா தான் மாமா இருக்கிறோம், இன்னமும் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாக இருக்கிறா. அவரை எல்லோரும் வீக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவளோட வீக்னஸ் தான் அவளுடைய ஸ்ட்ரென்த்தே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய மாமா சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோனுடைய அம்மா எழுந்துட்டாங்கன்னு பார்க்கறதுக்காக போக நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோனுடைய அம்மா ஹீரோனுடைய மாமா கிட்ட மாப்பிள்ளை என்னாச்சு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு பதட்டமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே
ஓகே ஆயிடுச்சு, ஈவன் அந்த மாப்பிள்ளை கூட இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. உங்களை ஒரே ஒரு வாட்டி மாப்பிள்ளை காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு மரியாதையெல்லாம் பேசுகிறீங்க, நான் அர்ஜுனே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக அவர் பேசுகிறாரு. நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பாரமாக இருப்பேன்னு நினைக்காதீங்க, நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பாரமாக இருந்ததுனால தான் உங்கள் பொண்ணு இவ்வளோ ஒரு வலிமையான ஒரு பெண்ணாக இருந்தா, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு வலிமையாக மாறினதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் அவளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பாசிட்டிவாக பேசுகிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோன் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ பாட்டுக்கு என்னோட அம்மா கிட்ட போயிட்டு எல்லாம் ஓகே ஆன மாதிரி பேசிட்ட, நாளைக்கு நீ நோன்னு சொல்லும்போது நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன், நீ இந்த இடத்துல இருந்து போ, என்னோட லைஃப்ல இருந்து எல்லோரும் எப்படி போனாங்களோ அதே மாதிரி நீயும் போயிரு அப்படின்னு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, இந்த உலகமே எதிர்த்தாலும் அவ ஸ்ட்ராங்கா இருந்தா அவ பக்கத்துல நிக்கலாம், ஆனா அவளே வேணான்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே வெளியே வந்துடுறாரு. போன்னு சொன்னா நீ போயிருவியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் உள்ள இருந்து சண்டை போடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அவங்க சமாதானப்படுத்தணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ போய் சமாதானப்படுத்திடுறாரு. வா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, என்ன சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா உன்னுடைய அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே வரும்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, வா அப்படின்னு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி ஒரு நம்பர்ல இருந்து ஹீரோடைய அம்மாவுக்கு கால் பண்றாரு. ஏன்டா நீ பொண்ணு பார்க்க போனாதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு வீட்டுக்கே ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக வர சொன்னா, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரும் சுவிச் ஆஃப்ல இருக்கு, உன்னுடைய ஃபோனும் வீட்டில் இருக்கு, என்ன நடந்தது ஏதுன்னு தெரியவே இல்லை, உனக்கு பிடிக்கலான்னு சொல்லணும்லடா, ஏன்டா இப்படி எல்லோருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, கதவை திறங்கம்மா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோடைய அம்மா வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறியா, இரு விளக்கு மாத்த தூக்கிட்டு வரேன் அப்படின்னு விளக்கு மாத்த தூக்கிட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ணா, கல்யாண கோலத்தில் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே மயக்கம் போட்டு நம்ம ஹீரோவோட அம்மா விழுந்துடுறாங்க. அது ஒரு ஆனந்த மயக்கம் தான். அப்புறம் ஹீரோனுடைய அம்மா கூடயும் நம்ம ஹீரோ ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு பப்புக்கு போகிறாங்க. இவங்க குரூப்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஆசைப்பட்ட மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அவருடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஹாப்பியான வாழ்க்கையும் லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாப்பி எண்டிங்காக இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளும் 100K ரீச் பண்ணிடுவோம். லவ் யூ ஆல், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.